சிலுவைக்கோட முக்கியம் என்ன? ஒவ்வொரு தடவை சிலுவை பார்க்கும்போது அது நமக்கு என்ன உணர்த்துதுன்றது 7 பாயிண்ட் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த 7 பாயிண்ட் சின்ன பிள்ளைங்க கூட ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய கிறிஸ்தவத்தோட அடிப்படையே சிலுவை தான். இயேசு நமக்காக செய்த தியாகம்தான் நமக்கு நித்திய ஜீவனை வாங்கி கொடுத்திருக்கு. அது மாத்திரம் இல்ல, நமக்கு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கு. அதனால இது 7 பாயிண்ட்டையும் நம்ம ஒவ்வொருத்தரும் இனிமே ஒவ்வொரு தரையும் நம்ம சிலுவையை பார்க்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் நமக்காக பண்ண பெரிய தியாகத்துல ஒண்ணு, நமக்காக நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவர் மேல சுமந்து நமக்காக அடிக்கப்பட்டது. யாருமே செய்ய மாட்டாங்க, ஆண்டவர் நமக்காக செய்திருக்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர் போகும்போது கூட சொல்லிட்டு போனாரு, என்னை நினைவு கூறுங்கள், என்னை நினைவு கூறுங்கள். இது அலட்சியமா விட்டுறாதீங்க, அலட்சியமா. இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறோம், ஏதோ அவங்க அதை சட்டையே பண்ணலன்னா உங்களுக்கு கவலை வருமா, கவலை வராதா? நான் வீட்டுல கூட ரொம்ப கோவப்படுவேன் சில நேரம். நான் பிள்ளைங்களுக்காக கஷ்டப்பட்டு ஏதாவது செய்வேன், நல்லா இருக்குன்னு கூட சொல்லாம சாப்பிட்டுட்டு கை கழுட்டு போயிடுவானுங்க. அப்ப எனக்கு பயங்கர கோவம் வரும். டேய், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கடா, தேங்க்யூ சொல்லுங்கடா, தேங்க்யூ கூட வேண்டாம், நல்லா இருக்குன்னு சொல்லுங்கடா, நல்லா இல்லைன்னா மாத்திரம் 10 குறை சொல்றீங்களேடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம எல்லாருமே நமக்கு நன்றி இருக்கணும். மத்தவங்க ஏதாவது நமக்கு நல்லது சொன்னாங்கன்னா, செய்தாங்கன்னா அதுக்கு நம்ம நன்றியா இருக்கணும்னு எதிர்பார்க்கணும். அப்ப ஆண்டவர் தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறாரு, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்திருக்கிறாருன்னா, ஆண்டவர் நம்ம கிட்ட சில காரியங்களை அவர் ஒன்னும் நம்ம கிட்ட எதுவும் கேட்கல. என்னை நினைவு கூறுங்கள், அதுதான் சொல்லிட்டு போனார். என்னை நினைவு கூறுங்க, என்னை நினைக்காம இருக்காதீங்க, நான் பண்ண தியாகத்தை நினைக்காம இருக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போனார். அதனால அடுத்த தடவை சிலுவையை பார்க்கும்போது அத்தனை பேருக்கும் இந்த 7 பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதனால எல்லாரும் இத ரொம்ப ஆர்வமா ரொம்ப கவனித்து இத கேட்கும்படியாக கெஞ்சு கேட்கிறேன். என்னன்னா, எனக்கு இத படிக்கும் போது சில விஷயங்கள் எனக்கு என்னோட நிறைய குவெஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணுச்சு. அதனால ஆண்டவரே, என்ன பேசுறது, என்ன சொல்றது, உங்க ஜனங்களுக்கு என்ன சொல்றதுன்னு நான் இந்த வாரம் ஃபுல்லா ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். அப்ப ஆண்டவருக்கு இந்த இது கடைசி வரைக்கும் எனக்கு தோணவே இல்லை. அப்பதான் இன்னைக்கு காலையில நான் இன்னைக்கு ஃபுல்லா இதுக்குதான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சப்ப ஆண்டவர் இத பேசினார். எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, சிலுவைய பத்தி பேசு, சிலுவைய பத்தி பேசு அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் நான் யோசித்து பார்த்தேன். இன்னைக்கு முழுவதும் இதை தியானம் பண்ணப்ப அதை படிக்க 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 படிக்கதான் தெரியுது ஆண்டவர் நமக்கு பண்ண தியாகம். அதனால இன்னைக்கு நம்ம சிலுவையை பார்த்தா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்ன்ற 7 பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். முதல் பாயிண்ட் இது எழுதிக்கோங்க. முதல் பாயிண்ட் ஆண்டவருடைய பிதாவாகிய தேவனுடைய, நமக்கு திருத்துவமான தெய்வம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். அதுல பிதாவுடைய குணம், கிராஸ நினைக்கும் போதெல்லாம் பிதாவுடைய குணத்தை நமக்கு காட்டுது. கேரக்டர் ஆஃப் காட் அது நமக்கு தெரியுது. எப்படி இந்த கேரக்டர் ஆஃப் காட் நமக்கு தெரியுது? கேரக்டர் ஆஃப் காட் என்ன அப்படின்னா, கிராஸ்னாலே வேர் mercy அண்ட் judgment மீட்ஸ். அதுதான் mercyனா என்ன? ஆண்டவருடைய இரக்கமும் ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பும் ரெண்டும் சந்திக்கிற இடம் தான் சிலுவை. அப்ப 2 விஷயம் நமக்கு நல்லா தெரியணும். ஆண்டவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர், மிகுந்த இரக்கம் உள்ளவர். அதே சமயத்துல நம்ம செய்யற தப்பெல்லாம் சும்மா பார்த்துட்டு அப்படியே மன்னிச்சு விட்டுட்டு போக மாட்டார். எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்கிறவர், நீதி உள்ளவர். ஆண்டருடைய குணம் 2 குணமும் நமக்கு, நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க கிறிஸ்தவம் ரொம்ப அன்புள்ள மதம், நம்ம என்ன செய்துட்டோம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. சில இந்துஸ் என்ன சொல்றாங்க, எனக்கு கிறிஸ்தவமே வேண்டாம், ஏன் எப்ப பாரு நீ இந்த தப்பு பண்ற, அந்த தப்பு பண்ற, அந்த தப்பு பண்றன்னு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கு. கில்ட் ரிலிஜன் இது.
அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஆண்டவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர். மெர்சிஃபுல் காட். இதுக்கு வசன ஆதாரம் நான் சொல்றேன் பாருங்க. நீங்க எழுதிக்கோங்க. ஆண்டவருடைய 2 குணாதிசயங்களையும் காட்டுறதுதான் சிலுவை. ஆண்டவர் வந்து மிகுந்த இரக்கம் உள்ளவர். அதுக்கப்புறம் அதே சமயத்துல நீதி உள்ளவர். ஏன்னா அவருடைய சொந்த குமாரன நம்மளுடைய பாவங்களுக்கு எல்லாம் அவர் நீதி செய்யணும். நம்மள பாவங்களுக்கு எல்லாம் அவர் தண்டிக்கணும். ஒரு அப்பா அம்மா நீதி உள்ள நல்ல அப்பா அம்மா அப்படின்னா பிள்ளை தப்பு செய்யறப்ப என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாங்க. இப்ப என் பிள்ளை வந்து யார் பென்சிலையோ எடுத்துட்டு வந்துருது. அப்ப நான் நல்ல அம்மாவா இருந்தா என்ன சொல்லுவேன், ஏன்டா இப்படி பண்ண, திருட்டு வழியில என் பிள்ளை சம்பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க, தம்பி இது நமக்கு வேணாம், நல்ல வழியில காசு வந்தா வரட்டும், இல்ல நமக்கு அந்த காசு வேண்டாம், இதுக்கு ஆண்டவர் தண்டிப்பாரு. இப்படி சொல்றதுதான் நல்ல அம்மா. ஏன்னா ஆண்டவர் நீதி உள்ளவர். அதே போல நல்லவங்க கண்டிப்பா ஆண்டவர் நீதி செய்வாருன்றத நம்புறவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். அதே சமயத்துல ஆண்டவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். இந்த பாவத்தை எல்லாம் செய்த நம்மளை தண்டிக்க கூடாதுன்னு அவருடைய குமாரனை அனுப்புறார். அப்ப ஆண்டவர் இரக்கம் உள்ளவரா? இரக்கம் உள்ளவர். நியாயமா பார்த்தா உங்களையும் என்னையும் அந்த இடத்துல ஆண்டவர் சிலுவையில அடிச்சிருக்கணும். ஆனா ஆண்டவர் ரீப்ளேஸ்மெண்டா அவருடைய சொந்த குமாரனை நமக்காக கிழிக்கப்பட, நமக்காக அடிக்கப்பட, நமக்காக ஒடுக்கப்பட மனுஷனா அனுப்புறார். இது ரெண்டுத்துக்கும் நான் ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். லூக்கா 6:36. உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர். அப்ப பிதாவுடைய குணம் எப்படின்னா நமக்கு இறங்குறது, நம்மள துன்பப்படுத்தணும்ன்றது அவருக்கு சித்தம் இல்லை. அதனால சிலுவையை ஒவ்வொரு தரையும் நீங்க பார்க்கும்போது நம்ம பிதா எப்படிப்பட்டவர்ன்றத நமக்கு தெரியணும். நம்ம பிதா எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ளவர். நம்ம யாரு எப்படி வேணா சொல்லலாம், உங்க தெய்வம் என்ன சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கு, உங்களை இப்படி பண்ணிடுச்சு, உங்களை அப்படி பண்ணிடுச்சு, உங்களுக்கு இது தரலையே. ஆனா நீங்க என்ன உங்களுக்கு என்ன தெரியணும், நான் இருக்க வேண்டிய இடத்துல அவருடைய குமாரனை அனுப்புனார். அப்ப அவர் யாரு? இரக்கம் உள்ளவர். இந்த இதுல உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. நம்மளுடைய பிதா இரக்கம் உள்ளவர். சாத்தான் இப்படிதான் நம்மள ட்விஸ்ட் பண்ணுவான். நமக்கு உனக்கு இது செய்தாரா, உனக்கு இது கொடுத்தாரா, உனக்கு இது நீ ஜோமனியா இது கிடைச்சுதா? நான் இருக்க வேண்டிய இடத்துல அவருடைய பையன் அவருடைய சொந்த குமாரனைய அனுப்பி எனக்காக அடிக்கப்பட கிழிக்கப்பட அவர் ஒப்பு கொடுத்தார். இதுக்கு மேல அவர் என்ன செய்யணும்? ஒரு வசனம் இருக்கு, தன்னுடைய சொந்த குமாரனே நமக்காக தந்தவர் வேற எதை நமக்கு தராம இருப்பார். அதே போல நம்ம நல்லவங்களா இருந்திருந்து அவர் செய்திருந்தா பரவாவே இல்லை. ரோமர் 5:8 நம்ம பாவிகளா இருக்கும் போது, அவரை விட்டு தூரமா இருக்கும் போது நமக்காக இதை செய்தாராம். எத்தனை பேர் நீங்க பிறக்கும் போதே நான் நல்லவனாவே இருந்தேன், ஆண்டவரை தெரியறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நல்லவனா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியும்? யாருமே சொல்ல முடியாது. நம்ம எல்லாரும் பாவிகள். ஆண்டவருடைய ரத்தம் தான் நம்மள பரிசுத்தமாக்குது. அப்ப ஆண்டவர் நமக்காக, நம்ம பாவிகளா இருக்கும் போதே அவர் நமக்காக மரித்தார். அப்ப ஆண்டவருடைய இரக்கம். அடுத்தது ஆண்டுடைய நீதி. அவருடைய பையன், சொந்த குமாரனாகிய பையன் அனுப்புறார். இந்த ஆண்டவர் நீதி உள்ளவர்னு எங்க இருக்குன்னா ஐசையா 30:18-19 பாருங்க. ஆண்டவர் நீதி உள்ளவர். நம்ம பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர்னா நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ளவர். ஐசையா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிற்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? உங்களுக்கு நீதி செய்கிற தேவன். நீங்க யாருமே நம்மளுடைய பாவங்களுக்கு கூட நீதி செய்கிறவர். நீங்க யாருமே நினைக்க கூடாது ஆண்டவர் நீதி உள்ளவரா. எத்தனை பேருக்கு டவுட் இருக்கு, ஆண்டவர் நீதி உள்ளவரா? நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, என்னை இவங்க இவ்வளவு துன்பப்படுத்துறாங்களே, எனக்கு நீதி கிடைக்குமா?
பைபிள் படி உங்களுக்கு அந்த சந்தேகமே வரக்கூடாது. ஆண்டவர் நீதி உள்ளவர். நம்ம பழிவாங்க அவசியமே இல்ல. நமக்கு ஒரு தீங்கு நடந்தா ஆண்டவர் நீதி உள்ளவர்னு காட்டுறதுக்கு ஏற்கனவே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டாரு. அவருடைய பையனையே அந்த இடத்துல போட்டுட்டாரு. இது மாத்திரம் இல்ல, நமக்கு இப்பயும் நம்மள துன்பப்படுத்துறவங்களுக்கு நீதி செய்வார். அதனால நமக்கு கவலையே பட வேணாம். ஏன்னா நம்ம ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் மாத்திரம் இல்ல, நமக்காக நீதி செய்கிறவர். நமக்காக நீதி செய்கிறவர். அதனால நீங்க தைரியமா சொல்லலாம், இப்ப பார்க்க மாட்டீங்க, ஆனா என் ஆண்டவர் நீதி உள்ளவர். நம்ம மத்தவங்களுக்கு தீங்கு செய்யவே வேணாம். நம்மளுடைய பிதாவுடைய 2 குணம். அவர் சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு நடக்கிற கஷ்டத்தை எல்லாம் நீங்க நினைச்சு என்ன சொல்லணும்? என் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், என் ஆண்டவர் நீதி உள்ளவர். எத்தனை பேர் இத சொல்ல போறீங்க? ஆண்டவருடைய நேச்சரை சிலுவை காட்டுது நமக்கு. ஆண்டவருடைய நேச்சர், அவருடைய குணாதிசயம் என்ன? 2 குணாதிசயம். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர்ன்றத சிலுவை காட்டுது. அடுத்தது, எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க, நான் நான் நினைச்ச அளவுக்கு என்னால சம்பாதிக்க முடியல, எல்லாருக்கும் என்ன பிடிக்குமான்னு எனக்கு தெரியல, நான் ஃபெயிலியரா இருக்கேன், எல்லாருக்கும் என்ன பிடிக்குமான்னு தெரியல, நான் நல்லாவே படிக்க மாட்டேன், எங்க அம்மா அப்பாக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியல, யாருக்குமே மேல இஷ்டம் இல்ல. ஒரு தரையாவது யாராச்சும் அப்படி நினைச்சிருக்கீங்களா? இல்ல யாருமே நினைச்சது இல்லையா? எல்லாருக்கும் என்ன பிடிக்குதுன்னு நினைச்சிருக்கீங்களா? எல்லாரும் யாருமே நினைக்கிறது இல்லையா? நான் மாத்திரம் தான் நினைக்கிறேனா யாருக்குமே என்ன இஷ்டம் இல்லைன்னு? என் பையனுக்கு என் மேல இஷ்டமே இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு என் மேல இஷ்டமே இல்ல, நினைச்சதே இல்லையா யாரும்? எங்க அம்மா மாத்திரம் தான் கை தூக்குறாங்க. சாட்லி எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருந்திருக்கும். யாருக்கும் என்ன பிடிக்கவே இல்லைன்ற ஃபீலிங். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா செல்ஃப் வர்த் கம்மியா இருக்கிறதுனாலதான் முக்காவாசி சூசைட்ஸே நடக்குதாம். யாருக்கும் இஷ்டம் இல்ல, எல்லாருக்கும் மத்தவங்களுக்கு எங்க மேல இஷ்டமா இருக்கணும்ன்றது எல்லாருக்கும் இஷ்டம். ஃபீலிங் ஆஃப் பீங் அன்லவ்டு இஸ் a very bad feeling, depressing feeling. ஆனா ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த ஃபீலிங் இருக்கவே கூடாது. ஏன்னா எபேசியர் 2:4, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. ஆண்டவர் நம்மில் எப்படி அன்பு கூர்ந்தாரா? மிகுந்த அன்பினாலே. மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்ம அக்கிரமத்திலேயே மரித்து போயிருந்த நம்ம மேல ஆண்டவர் எப்படி அன்பு வச்சிருந்தாரா? மிகுந்த அன்புடையவரா இருந்தாராம். அக்கிரமத்துல வாழ்ந்த நம்ம, அக்கிரமம் செய்துட்டு ஒன்னுத்துக்கும் அவருக்கு பிரயோஜனம் இல்லாம இருந்த நம்ம, ஆண்டவர் நம்ம மேல எப்படி அன்பு வைத்திருந்தாரா? மிகுந்த அன்பு உள்ளவரா இருந்தாராம். ஆண்டவர் என்ன நேசிக்கிறாருன்னு நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் இல்ல, நான் என்ன யோசிப்பேன், அப்படிதான் சொல்லுவாங்க, என்ன இஷ்டமா இருக்குன்னு தெரியலையே. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்க? நீங்க இன்னைக்கு காலையில சர்ச்ல உட்காந்து இதை கேக்குறீங்கன்னா ஆண்டவருக்கு உங்க மேல இஷ்டம் இல்லாம இருக்குமா? ஆண்டவர் உங்ககிட்ட நேசிக்கிறனாலதான் உங்ககிட்ட இதை சொல்றாரு. நான் உன் மேல எப்படி இருக்கேன்? மிகுந்த அன்பா இருக்கிறேன். உனக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். எனக்காக ஆண்டவர் மரிச்சாரான்னு எத்தனை பேர் யோசிச்சிருக்கிறீங்க? உங்களுக்காக தான் மரிச்சிருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான யோவான் 3:16 எவனும் கெட்டு போக கூடாதுன்னு சொந்த குமாரனை நமக்காக தந்துடலாம். மிகுந்த அன்பினால தேவன் தந்துடலாம். உங்க மேலயும் என் மேலயும் வைத்த அன்பினால. அதனால சிலுவைய பார்த்தா உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வரணும். செகண்ட் பாயிண்ட், முதல்ல ஆண்டவருடைய கேரக்டர் ஞாபகம் வரணும். அடுத்தது, ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். யார் என்ன நேசிக்கலாலும் பரவாயில்ல, யாரு என்ன நேசிக்கலாலும் பரவாயில்ல, யார் என்கிட்ட அன்பா இல்லைனாலும் பரவாயில்ல, உலகத்தை படைத்த ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். அவருடைய உள்ளங்கையில என்ன வரைந்து வைத்திருக்கிறார். என்னுடைய தலையில இருக்க முடியெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். என்ன பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார். என் மேல அன்பா இருக்கிறார். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இதுக்கு மேல வேற ஏதாவது நமக்கு வேணுமா? உலகத்துல இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா?
அவங்களால ஒன்னும் நமக்கு செய்ய முடியாது. அவங்க செய்யணும்னு நினைச்சா கூட அவங்களால செய்ய முடியாது. மனுஷன் ஏமாத்திரம். ஆண்டவருக்கு என் மேல இஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நான் உன் மேல மிகுந்த அன்புள்ளவரா இருக்கிறேன். அதனால நான் உனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கேன். என்னோட சொந்த குமாரனையே உனக்கு கொடுத்திருக்கேன். அதுதான் ஒவ்வொரு தடவை சிலுவையை பார்க்கும்போது சொல்லுங்க, லார்ட் யூ லவ் மீ. நீங்க என்ன நேசிக்கிறது போல நான் உங்களை நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. அததான் நம்ம சொல்லணும் ஒவ்வொரு தரையும் சிலுவையை பார்க்கும்போது. அடுத்தது 3வது பாயிண்ட், ஒவ்வொரு தர சிலுவையை பார்க்கும் போதும் எத்தனை பேரு நீங்க எல்லாம் பாவம் செய்திருக்கிறீங்கன்னு ஒத்துக்கிறீங்க? நமக்குள்ள பாவம் இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம பொய் சொல்றோமா? அப்படிதான் பைபிள் சொல்லு. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்தவங்க. ஏன்னா விழுந்து போன ஆதாமின் விதை நமக்குள்ள இருக்கு. மனுஷரா பிறந்த அத்தனை பேரும் விழுந்து போன ஆதாமின் விதை நமக்குள்ள இருக்கிறனால நம்ம அத்தனை பேரும் ஆண்டவருடைய உறவுல இருந்து துண்டிக்கப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால, அவர் மேல நம்ம வைத்த விசுவாசத்தினாலதான் அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு இணைக்கப்பட்டது. We have made right with God because of his death. இந்த வசனம் எங்க இருக்குன்னா கொலோசியர் 1:20. இதுல என்னன்னா, through cross, ஆண்டருடைய கிராஸ்னாலதான் there is peace between God, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவைனாலதான் பிதாக்கும் நமக்கும் இருக்கிற உறவு இணைக்கப்பட்டுள்ளது. அப்ப நமக்கு பீஸ் இருக்கணும்னு அந்த வசனத்தை படிச்சிருங்க. அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பிரியமாயிற்று என்னதுன்னா, நம்மளையும் பிதாவாகிய தேவனையும் ஒண்ணு சேர்த்து ஒப்புரவாக்குறது இயேசு கிறிஸ்துடைய சிலுவைனால வந்தது. இயேசு கிறிஸ்துடைய சிலுவைனாலதான் நமக்கும் அவருக்கு இருக்கிற உறவு, துண்டிக்கப்பட்ட உறவு இணைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. சோ இது மாத்திரம் இல்ல சிலுவை, அவருடைய நமக்கும் பிதாக்கும். இப்ப சாதாரண மனுஷனால பிதாவை போய் சேரவே முடியாது. இயேசு கிறிஸ்து மூலமா தான் போகணும். அதான் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி ஒன்லி டோர் டு காட். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் எல்லா மதமும் ஒண்ணுதானே. இல்ல, எல்லா மதமும் ஒண்ணு கிடையாது. எல்லா மதத்துல இருக்கிற டோர் வழியாவும் போனா அந்த சைடு வால் தான் இருக்கும். ஜீசஸ் மூலமா போனா மாத்திரம்தான் பிதா வருவார். இதுதான் உண்மை. ஏன்னா ஜீசஸ் சொல்றாரு, ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். நானே வழி, சத்தியம், ஜீவன். அவர் மாத்திரம்தான் பிதாக்கு உள்ள போகிறதுக்கு, பிதா கிட்ட போக வழி. சோ இதனால சிலுவையை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, சிலுவையை பார்த்தா ஆண்டவர் நம்மளுடைய பாவத்துக்காக மரிச்சது ஞாபகம் வரணும். நம்மள எத்தனை பேரு நீங்களே நினைச்சிருக்கீங்க, என் பாவத்தை எப்படி மன்னிக்கிறது, நானே என் பாவத்தை மன்னிக்க மாட்டேனே, ஆண்டவர் உண்மையாவே என்னை மன்னிச்சுட்டாரான்னு எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? நான் சில காரியங்கள்லாம் செய்துட்டு ஆண்டவர் என்னை மன்னிச்சுட்டாரா, உண்மையாவே மன்னிச்சுட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தர நானே மனசாட்சிக்கு ரொம்ப குத்தி பைபிள் ஆண்டவரே என்னை மன்னிச்சிட்டேன்னு வசனம் கொடுங்கன்னு திறந்து படிச்சிருக்கேன். forgiveன்னு ஒரு வசனம் வந்த அப்புறம் தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். உண்மையாவே மன்னிச்சிட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு நினைப்பேன். எங்கேயாவது ஆண்டவர் forgiveன்னு போட்டிருக்காரான்னு? ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களுக்காக தான் சிலுவையில இருந்தார். ஒவ்வொரு பாவத்துக்காகவும் நம்ம அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருந்தோம்னா, ரத்தத்தினால நம்ம அவருடைய சிலுவையை விசுவாசிச்சு, ஆண்டவரே நம்ம வாயினால இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்னை பாவத்திலிருந்து கழுவணும்னு விசுவாசிச்சு சொல்லி மனம் திரும்பினா மாத்திரம், அந்த பாவத்தை விட்டுட்டா மாத்திரம் நமக்கு மன்னிப்பு இருக்கு. அந்த பாவத்தை விட்டுட்டா நமக்கு ஆண்டவர் 1 யோவான் 1:7 சொல்லியிருக்கு, ஆண்டவர் வாயினால நம்ம அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்க அவர் வல்லவரா இருக்கிறார், எல்லா பாவத்தையும். அப்ப
அடுத்தது நமக்கு ஞாபகம் இருக்கணும், ஒவ்வொரு தரையும் சிலுவை பார்க்கும்போது என்ன தெரியுமா ஞாபகம் வரணும்? என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சாரு. நான் செய்த எல்லா பாவம், அறிக்கையிட்ட எல்லா பாவத்தையும், இனிமே நான் பாவி இல்லை, ஆண்டுடைய ரத்தத்தால கழுவப்பட்ட அவருடைய பிள்ளை. இந்த வசனம் படிங்க, 1 யோவான் 4:10. 4:10 இத நல்ல ஞாபகம் வச்சிருக்கோங்க. 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நாங்க எபிரேயர்ல பாக்குறோம், பாவம் எப்ப மன்னிக்கப்படும்னா ரத்தம் சிந்துதல் இருந்தா மாத்திரம்தான். ரத்தம் சிந்துனாதான், நம்ம பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தினா மாத்திரம்தான் பாவம் மன்னிக்கப்படும். அந்த பாவத்துக்கு பரிகாரமாக இயேசு தன்னுடைய ரத்தத்தை நமக்கு சிந்தினார். அவருடைய ரத்தத்தினால, அந்த பரிகாரத்தினால எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, சும்மா மன்னிச்சுக்கோங்க ஏசப்பான்னு சொல்லிட்டா மன்னிக்கப்பட்டுரும்னு. அதுக்கு யாரோ விலக்கிரையும் கொடுத்திருக்கிறாங்க. அது இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். திரும்ப திரும்ப போய் பாவம் செய்யாதீங்க. அவருடைய ரத்தத்தை நீங்க அசுத்தப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நம்ம பாவம் செய்தா அவருடைய ரத்தத்தை நம்ம துச்சமா நடக்கிறோம்னு அர்த்தம். அதனால ஆண்டவர் பாவத்தை லைட்டாவே எடுக்காதீங்க. பாவத்துல இருந்து விலகி வாழணும்னு ஒவ்வொருத்தரும் ஆசைப்படணும். இது 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்ம வெறும் லாஸ்ட் பாட்டை மாத்திரம் புடிச்சுப்போம். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், அவருடைய தழும்புகளால். இதை எத்தனை தடவை சொல்லியிருப்போம். எனக்கு சளி பிடிக்கிறப்பெல்லாம் எங்க அம்மா சொல்லுவாங்க ஒரு வசனம், அவருடைய தழும்புகளால் சுகமானேன்னு சொல்லு, அவருடைய தழும்புகளால் சுகமானேன்னு சொல்லு. நம்ம அதை மாத்திரம் புடிச்சுக்கிட்டு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இருக்கிறத மறந்துடுவோம். நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அவர் சரீரத்துல சுமந்தாரு, நமக்காக அடிக்கப்பட்டாரு, நமக்காக கிழிக்கப்பட்டாரு, நமக்காக ரத்தம் சிந்தினாரு. அதனால கிடைச்சதுதான் பாவ மன்னிப்பு. அதனால கிடைச்சதுதான் பாவ மன்னிப்பு. நமக்கு பாவ மன்னிப்பு சும்மா வரல. நமக்கு பாவ மன்னிப்பு சும்மா வரல. நான் எத்தனை பேர் யோசிச்சு பார்த்திருக்கீங்க, ஆண்டவரை தெரியாததுக்கு முன்னாடி நான் எப்படி இப்படி எல்லாம் இருந்தேன் அப்படின்னு, ஏன் இப்படி எல்லாம் செய்தேன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு எத்தனை பேர் யோசிச்சு பார்த்திருக்கீங்க? யாருமே யோசிக்கிறதே இல்லையா? நான் நிறைய தடவை யோசிச்சு பார்த்திருக்கேன், ஏன் இப்படி எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறமும் நான் பாவம் செய்யறேன், பாவமே செய்யாம இல்ல, அதுக்கப்புறமும் செய்யறோம். பாவம் செய்யும் போதெல்லாம் ஏன் இப்படி எல்லாம் செய்யறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலாத்தியர் 1:4 படிச்சீங்கன்னா நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோமா, இப்ப டைமுக்காக நான் அதை படிக்க வேணாம், நம்ம எல்லாம் வழி தப்பி போன ஆடுகள் மாதிரி இருக்கிறோமா. நீங்க ஆடுகள் பாத்துருந்தீங்கன்னா ஆண்டவர் நம்மள எப்பயுமே உவமையா ஆடுகள்னு சொல்லியிருப்பாரு. ஷீப்னு இங்கிலீஷ்ல ஷீப், வழி தப்பி போன ஆடுகள்னு. ஆடோட மெயின் குணாதிசயமே என்ன தெரியுமா? ஸ்ட்ரே ஆயிடும். ஸ்ட்ரேனா மேய்ப்பனை விட்டு தூரம் போயிடும். அது தூரம் போகுதுன்னு கூட தெரியாது. இங்க கொஞ்சம் பச்சையா கிளீனா இருந்துச்சுன்னா அங்க போய் சாப்பிடும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பச்சையா கிரீனா இருந்துச்சு அங்க போய் சாப்பிடும். அங்க நான் இலை இருந்துச்சுன்னா அப்படியே ஓடி போயிடும். வண்டி வர்றது போறது அதெல்லாம் அது பார்க்காது. அப்படியே மூளை இல்லாம அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கும். திரும்ப மெய்ப்பன் கிட்ட வர கூட அதுக்கு வழி தெரியாது. அதனாலதான் அவர் ஒரு உவமையை சொன்னாரு. 99 ஆடு தொழுவத்துல பத்திரமா இருந்ததை விட்டுட்டு ஒரு ஆடை தேடி அவர் போனாராம். நீங்களும் நானும் சொல்லவே முடியாது நானா இயேசு கிட்ட வந்தேன். யாராவது அப்படி சொன்னீங்கன்னா அது போய். இயேசுநாதர் தான் நம்மளை தேடி வந்தார். அவர் தான் தேடி வந்தார். அவர் தான் நம்ம கண்களை திறந்தார். அவர் தான் நமக்கு அவர் தெய்வம்னு காட்டினார். இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அவர் உங்க மேல வைத்த அன்பு. அவர் உங்களை தேடி வந்தனால மாத்திரம்தான் அவரை தேடி நீங்க வர முடிஞ்சது. ஏன்னா நம்ம எல்லாரும் பாதை தெரியாத ஆடு போல திரிஞ்சிட்டு இருந்தவங்க தான். நான் நிறைய தடவை யோசித்து பார்ப்பேன்,
நல்ல குடும்பத்துல தானே பிறந்தோம், நல்லா தானே பைபிள் கிளாஸ்க்கு தானே கொண்டு போனாங்க, ஏன் நான் இப்படி எல்லாம் பண்ணேன்? எனக்குள்ள இருந்த பாதை தெரியாத மூளை விஸ்டமே கிடையாது. அதான் ஒரு வசனம் இருக்கு, என்ன? Fear of the Lord is the beginning of wisdom. ஆண்டவருக்கு பயப்படுதான் ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டவர் உள்ள வரும்போதுதான், அவருடைய வெளிச்சம் உள்ள வரும்போதுதான் நம்ம எப்படி நடக்கணும்ன்ற ஞானத்தையும் ஆண்டவர் நமக்குள்ள கொடுக்கிறாரு. ஆண்டவருடைய பாதையில நடக்கிறது தான் ஞானம். அவர் நமக்குள்ள வந்து கிரியை செய்து இவ்வளோ மோசமா புத்தி இல்லாம இருந்த ஆடை பரிசுத்தமாக்கி, அசுத்தமா இருந்த ஆடை பரிசுத்தமாக்கி, அவரை போல மாத்தி அவர் கூடயே கொண்டு போய் நித்தியத்துல வைத்துக்கிறது தான் அவர் எடுத்த சேலஞ்ச். அப்ப யோசித்து பாருங்க, எப்படி இருந்த ஆடு, அழுக்கா இருந்த ஆடை பரிசுத்தமா ஆக்கி அவர் கூட எடுத்துக்க அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கிறார். அவர் எடுத்த சேலஞ்சுக்கு நம்ம விட்டு கொடுத்தாதானே அவர் வேலை செய்ய முடியும். நம்ம விட்டு கொடுக்காம இன்னும் ஓடி 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 விட்டுட்டு ஓடி போனோம்னா திருப்பி கரெக்ட் பண்ணி கொண்டு வரது இதுலயே நம்ம லைஃப் முடிஞ்சு போயிடும். அவர் நம்மளை வச்சு செய்யற காரியங்கள் கொஞ்சமா போயிடும். அவருக்கு எவ்வளவு தூரம் நம்ம கீழ்ப்படிந்து நம்ம நடக்கிறோமோ அவ்வளவு தூரம் அவர் நம்மள யூஸ் பண்ண முடியும். இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு பாட்டு அடிக்கடி பாடுவாங்க நம்ம சர்ச்ல, எத்தனா இருந்த என்ன சுத்தமாக்க சித்தம் கொண்ட என் ஏசையா. எத்தனா திருடனா இருந்த என்ன சுத்தமாக்க சித்தம் கொண்ட இயேசு. அப்படி இருந்த என்னதான் என்ன மாத்துறது எனக்கே முடியாது. இட் இஸ் a challenge. ஆனா அந்த சேலஞ்சை யார் எடுத்திருக்கா? இயேசு என்னைய எடுத்திருக்கிறாரு. என் வாழ்க்கை முழுவதும் என்ன மாற்றிக்கிட்டே வராரு. எப்படி? அவரு போல மாற்றிட்டு வராரு. அதுக்கு நான் இடம் கொடுத்தனா அவரை போல மாற முடியும். சோ சிலுவையை பார்க்கும்போது நீங்க ஒன்னே ஒண்ணு ஞாபகம், என்னுடைய பாவத்துக்காக அவர் மரிச்சார், என் பாவத்தெல்லாம் அவர் மன்னிச்சுட்டாரு, என்ன சுத்தமாக்க அவரு சித்தம் கொண்டிருக்காரு. அவருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன். இது ரொம்ப ரொம்ப நம்ம ஒவ்வொரு தடவை சிலுவையை பார்க்கும்போது நினைங்க, என்ன சுத்தமாக்கணும்னு என்னை தேடி வந்தீங்களே ஏசப்பா, நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேன். நான் இன்னும் என் வாழ்க்கையில இதெல்லாம் மாத்தணும், நீங்க மாற்றுங்க. இன்னும் நான் இதெல்லாம் பண்றேன், தப்பு பண்றேன், என்ன மாத்துங்க, உங்களை போல மாத்துங்க. எனக்குள்ள இதெல்லாம் இருக்கு, நான் பொய் சொல்றேன், நான் பொறாமப்படுறேன், நான் வந்து மத்தவங்களை பத்தி பேசுறேன், இதெல்லாம் மாத்திட்டே வாங்க. நான் உங்களை போல மாறணும். இயேசு கிறிஸ்துவில இருந்த சிந்தை எனக்குள்ள வளரணும். நம்ம கேட்க அவருக்கு ஒப்பு கொடுக்கதான் பாவத்துல இருந்து நமக்கு விடுதலை தரும். அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுதான் இந்த மெசேஜோட கோர். என்னன்னா, சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டியது, ஆண்டவர் சிலுவையில மரிச்சது நம்ம பாவத்தை மன்னிக்க மாத்திரம் இல்ல, நம்ம பாவ கட்டுல இருந்து நம்மள விடுதலையாக. பாவக்கட்டு நம்ம இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப். நம்ம பாவம் செய்து நம்மளுடைய முதலாவது தகப்பன் ஆதாம் பாவம் செய்து பிசாசுக்கு நம்மள வித்து போட்டுட்டான். பிசாசுக்கு பாவத்துக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம். இப்படிதான் நம்ம இந்த உலகத்துல பிறக்கிறோமே. அதுக்கப்புறம் நம்ம பாவம் இருக்கு, நம்ம பாவம் செய்யறோம். பிசாசுக்கு அடிமையா நம்மள விற்று போட்டுட்டான். இப்படி பிசாசுக்கு அடிமையா இருந்தவங்க எத்தனை பேர்? பிசாசுக்கும் என்னுடைய சுய பிளஷருக்கும் அடிமையா இருந்த என்ன சிலுவை மாத்திரம் திருப்பி வாங்கிடுச்சு. அந்த பாவம் என் மேல வச்சிருந்த கட்டு விழுந்து போச்சு. பவர் ஆஃப் சின் கிடையாது. நிறைய பேர் நினைப்பாங்க, நான் தண்ணி படிக்கிறத விட்டுறேன், நான் டிவி பாக்குறத விட்டுறேன், இப்படி எல்லாம் பொருத்தனை பண்ணுவோம். ஆனா பாவத்தோட பவர்
நம்மளை விட்டு போகணும்னா நம்ம இயேசுடைய ரத்தத்தால கழுவப்படணும். அப்பதான் இயேசு உள்ள வந்தாதான் நமக்கு பாவத்துல இருந்து விடுதலை கிடைக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், அவருடைய சிலுவை மரணம் மாத்திரம்தான் நம்ம பாவத்துல இருந்து விடுவிக்க முடியும். இந்த வசனத்தை படிங்க, ரோமர் 6:12. இது ரொம்ப முக்கியமான வசனம். சிலுவை பாவத்தோட பவர் ஆஃப் சின்ல இருந்து, ஸ்பிரிச்சுவலா ஏதோ ஒண்ணு நடக்குது நமக்குள்ள. ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கும் போது ஸ்பிரிச்சுவலா உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் ஏதோ நடக்குது. அது என்ன நடக்குதுன்னு படிங்க. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்க சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாவம் ஆளாது இருப்பதாக. சரீரத்துல 6வது படிங்க. 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கும் போது நம்மளுடைய பழைய சரீரம், அதாவது நம்மளோட பழைய மனிதனை ஆண்டவர் அவர் மேல விசுவாசம் வைக்கும் போது, உங்களையும் என்னையும் பழைய சரீரத்தை நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும் போதும் அவர் மேல விசுவாசம் வைக்கும் போதும் நம்ம அவரோட அடிக்கப்படுறோம் சிலுவையில. நம்ம இயேசுவுடன் அறையுண்டேனேன்னு பாட்டு பாடுறோம் நிறைய தர. அதை யோசிச்சு பார்த்திருக்கோமா? எத்தனை பேர் அதை யோசிச்சு பார்த்திருக்கீங்க? சிலுவையை நினைக்கும் போதெல்லாம், ஏசப்பா நீங்க மாத்திரம் அந்த சிலுவையில மறிக்கல, என்னுடைய பழைய மனுஷனையும் நீங்க சிலுவையில அந்த 3 ஆணிக்கு நடுவுல நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அடிச்சிட்டீங்க. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுடைய பழைய மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில அடிச்சிட்டாரு. இப்ப என்ன, அந்த சிலுவையில அடிச்சனால என்ன கிடைச்சிருக்குன்னா, நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, நீங்களும் நானும் சூஸ் பண்ணோம்னா பாவத்திலிருந்து விடுதலைய இயேசுவின் நாமத்துல பெற்றுக்க முடியும். அது என்ன பாவமா இருந்தாலும் சரி. நீங்க அடிக்டா இருக்கலாம், நீங்க எதுலயாவது அடிமைத்தனத்துல இருக்கலாம், ஏன் நீங்க சீரியல் கில்லரா கூட இருக்கலாம். என்ன அடிக்ஷனா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவர். அவ்வளவு பெரிய காரியம் எல்லாம் நம்ம போவேணாம். நம்ம பொய் பேசுறத நிறுத்த முடியும். பொய் பேசுறது வை லேட்டுன்னு ஆபீஸ்ல கேட்டா ஏதாவது கதை விட்டுறோம். ஏதாவது ஒண்ணு சொன்னா அங்க போனோம் இங்க போனோம்னு கதை விடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பவர் ஆஃப் சின்ல இருந்து உன்னை விடுவிக்க ஆண்டவர் நமக்கு அக்சஸ் கொடுத்திருக்கிறாரு. அதுதான் சிலுவையோட மேன்மை. ஏன்னா அவரோட நம்ம அரைஞ்சிட்டோம். சிலுவையில அந்த 3 ஆணில 6-8 வரைக்கும் படிங்க, திரும்ப படிக்கலாம் அந்த வசனத்தை. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவத்துக்கு இனி நம்ம ஊழியம் செய்ய போறது இல்ல. பாவத்துக்கு நம்ம அடிமையா இருக்க போறது. எப்ப நம்ம ஒண்ணுக்கு ஊழியம் செய்வோம்னா நம்ம அது அடிமையா இருந்து அதுக்கு சர்வெண்டா இருக்கும் போதுதான். பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். கிறிஸ்துவுடனே நீங்க மரிச்சிருந்தீங்கன்னா அவரோட பிழைக்கணும். கிறிஸ்துவுடனே நீங்க மரிக்கலன்னா அவரோட பிழைக்க முடியாது. அதாவது இப்ப நீங்க சொல்லலாம், அப்ப நீங்க பாவமே செய்யறது இல்லையா, பாவம் எல்லாம் அவர் உங்களையும் சிலுவையில அரைஞ்சிட்டாரா, அப்ப நீங்க பாவமே செய்யறது இல்லையான்னு. நமக்குள்ள இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் பாவம் செய்ய நம்மள இந்த சரீரம் தூண்டும். ஆனா அந்த பாவத்திலிருந்து இந்த பாவத்தை மேற்கொள்ள பவரை இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில வாங்கி கொடுத்துட்டார். அதனால எந்த பாவத்துக்கும் அடிமை நம்ம இனிமே கிடையாது. நான் நினைச்சு வில்ஃபுல்லா எஃபர்ட் போட்டு ஆண்டோடைய கிருபையை கேட்டேன்னா எந்த பாவத்துல இருந்தும் நம்மளை விடுவிக்க இயேசு கிறிஸ்து வல்லவரா இருக்கிறார். எந்த பாவத்துல இருந்து இருக்கலாம். ஆனா நம்மள ஆராய்ந்து பார்த்து இந்த பாவம் இருக்குது அப்படின்னு நம்ம பெரிய பெரிய பாவத்துல நான் தண்ணி அடிக்கிறது இல்ல, நான் அது அடிக்கிறது இல்ல, நான் இது அடிக்கிறது இல்லைன்னு. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் பாவம் இருக்கு. நமக்குள்ள சில பேர் முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பாரு எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அது முடியல, எனக்கு அது பண்ண முடியல. இதெல்லாம் இது ஒரு பிசாசு, இது பாவம்.
எவ்வளவு மோசமா இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள நம்ம மனமலர்ச்சியா இருக்கணும், மன மகிழ்ச்சியா இருக்கணும். எப்படி இருக்கிறீங்க? இயேசுக்குள்ள நான் நல்லா இருக்கேன், ஆத்துமா வாழ்கிறது போல நான் எல்லாத்துலயும் நல்லா இருக்கிறேன். எவ்வளவு தூரம் நீங்க பாசிட்டிவா கன்ஃபர்ஸ் பண்றீங்களோ. பிள்ளைங்களை பத்தி நம்ம முன்னாடி எல்லாம் நான் திட்டிக்கிட்டே இருப்பேன், பிரசங்களை திட்டிக்கிட்டேன். இப்ப திட்டலையான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அப்பயும் திட்டுறேன். ஆனா வசனத்தை அறிக்கை பண்றேன், வசனத்தை அறிக்கை பண்றேன். பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்க, பிள்ளைகள் மேல பாசிட்டிவான வார்த்தைகளை. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெருசா இருக்கும், ஒலிவமர கன்றுகளை போல என் பிள்ளைகள் இருப்பாங்க. இத சொல்லுங்க, வாயில வார்த்தைகள் சொல்லுங்க. அப்பதான் ஆண்டவர் மாத்துவார். ஏன்னா வாயில நம்ம அறிக்கை இடும்போது, விசுவாசித்து ஆண்டவரோட வார்த்தைகளை சொல்லும் போது அது நமக்கு செயல்படும், அது ஆண்டவர் செய்வார். என்னன்னா நான் என் வாயின் வார்த்தையை நான் கனம் பண்ணல, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறேன், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறேன். அதனால பாசிட்டிவா பேசுங்க. என்னென்ன உங்களுக்குள்ள என்ன பாவம் இருக்கு நீங்க யோசிச்சு நிதானித்து அறிங்க. இன்னைக்கு நீங்க கம்யூனியன் எடுக்க போறீங்க, உங்களுக்கு தெரியணும் என்ன பிட்ஃபால்ஸ் இருக்குன்னு, எந்த விதத்துல எனக்கு வெற்றி வேணும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா பவர் ஆஃப் சின்ல இருந்து ஆண்டவர் நம்மளை விடுவிச்சிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, சாபத்துல இருந்து விடுவிச்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, மரணத்துல இருந்து நம்மளை விடுவிச்சிருக்காரு. மரணம்னா நான் செத்து போறேனே அப்படின்னு நம்ம சொல்லலாம். மரணத்தை பத்தி சொல்லும் போது நான் சொல்றேன், செப்பரேஷன். எப்ப நம்ம சாகும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம பாடியில இருந்து, நம்மளுடைய சரீரத்துல இருந்து நம்ம ஆத்துமா பிரிஞ்சிடுது, நம்மளுடைய ஆவி பிரிஞ்சு போயிடுது, நம்ம ஆத்துமா பிரிஞ்சு போயிடுது. நம்ம cease to exist. நம்ம அப்படியே எங்கேயும் இல்லாம அப்படியே பஸ்பமா ஆகி அவ்வளவுதான் அப்படின்னு இல்லாம போயிடுறது இல்ல. நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க, நான் செத்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் முடிவு அவ்வளவுதான் அப்படின்னு கிடையாது. நம்ம சரீரத்துல இருந்து நம்மளுடைய ஆவி போயிடுது, அவ்வளவுதான். ஆனா நம்ம ஆத்மா வாழும், அது எங்க போகணுமோ அங்க போய் வாழும், நரகத்துக்கோ பரலோகத்துக்கோ போய் வாழும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பாவம் நமக்குள்ள இருந்தா அது பரிசுத்தமான ஆண்டவர்கிட்ட போகவே முடியாது, பரிசுத்தமான ஆண்டவர்கிட்ட போகவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் மேல விசுவாசம் வைக்கிறவனுக்கு சாவே கிடையாது. நேரா இங்க கண்ணை மூடினா எங்க போயிருவோம்? அவரோட போயிடும், முடிவே இல்ல. ஆண்டவர் நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாச அவர் ஜெயித்திருக்கிறார். இந்த வசனத்தை படிங்க, ரோமர் 6:9. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. எப்படி கிறிஸ்துவ மரணம் ஆண்டு கொள்வதில்லையோ, ஏன்னா இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ, அதே போல நம்மளும் உயிர் தெழ போறோம், அவரோட வாழ போறோம். அதே போல நிறைய பேரு, எத்தனை பேரு சாபத்தை பத்தி தெரிஞ்சிருக்கீங்க? கலாத்தியர் 3:13 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டிருக்கும் எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து இயேசு சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள்ல இருந்து நம்மள நீங்களாக்கி மீட்டு கொண்டாராம். எங்க தாத்தாவோட சாபம் தான், எங்க பாட்டியோட சாபம் தான், எங்களுடைய அப்பா அம்மா பண்ண தப்பு தான் அப்படின்ட்டு சாபம் இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில விசுவாசிச்சு அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டவங்களுக்கு வராது. உங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் பிரஸ்ட் கேன்சர் இருந்தாலும், மென்டல் டிசார்டர் இருந்தாலும், நீங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சீங்கன்னா அந்த சாபம் இந்த வசனத்தின் படி, கலாத்தியர் 3:13 படி வராது. இந்த வசனத்தை நம்ம நம்பணும்னா வராது. நான் இத கண்ணால பாத்திருக்கேன். என்ன ஃபேமிலி சாபம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு உத்தமமா அவரை பின்பற்றி அவர் ரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு அது வராது. ஏன்னா ஆண்டவர் நம்மள சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டு, மரத்தில் தூக்கப்பட்டவர் எவரும் சபிக்கப்பட்டிருக்கு என எழுதி இருக்கிறது படி நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள்ல இருந்து நம்மள நீங்களாக்கி மீட்டு கொண்டாராம். எவ்வளவு பெரிய காரியம்! பவர் ஆஃப் சின்ல இருந்து நம்மளை விடுவிச்சிருக்கிறாரு, சாபத்துல இருந்து விடுவிச்சிருக்கிறாரு, மரணத்துல இருந்து நம்மளை விடுவிச்சிருக்கிறாரு. இது மூணும் உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஒவ்வொரு தரையும் நீங்க சிலுவைய பார்க்கும் போது. மரணத்துக்கு அதிபதி யாரு? பிசாசு. பிசாசையும் ஜெயிச்சிருக்கிறாரு. சோ என்ன 4 ஆண்டவர் ஜெயிச்சாரு?
ஆண்டவர் பாவத்தின் அதிகாரம், பவர் ஆஃப் சின்ல இருந்து யாருமே சொல்ல முடியாது என்னால விட முடியல இந்த பாவத்தைன்னு சொல்லவே முடியாது. ஆண்டவர் நமக்கு ஜெயிக்க வல்லமையை கொடுத்திருக்கிறார். எப்படி ஒரு 4 கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கார்ல வீல் இருக்கு, நீங்க ஜாக் போட்டு அந்த காரை மேல தூக்கிடுறீங்க, கீழே வந்து அது வந்து ரோட தொடலன்னு வச்சுக்கோங்க, என்ஜினை ரேஸ் பண்ணாலும் போகுமா வண்டி? சுத்திட்டு இருக்கும், காரை வீல் சுத்திட்டே தான் இருக்கும், ஆனா வண்டி போகாது. அதே போலதான் பாவம் இருக்கும், ஆனா பாவம் நம்மள மேற்கொள்ளாது, முன்னாடி நம்மள கொண்டு போகாது. பாவம் இனிமே நமக்கு அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகாது. சோ ஆண்டவர் பாவத்துடைய அதிகாரத்துல இருந்து நம்மளை மீட்டிருக்கிறார். அதே போல சாபத்துல இருந்து மீட்டிருக்கிறாரு. அதே போல சாவுல இருந்து நம்மளை மீட்டிருக்கிறார். பிசாசுல இருந்து நம்மளை மீட்டிருக்கிறார். எதுக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. எதனால? சிலுவையினால். அதே போல அடுத்த கடைசி பாயிண்ட் நம்ம சொல்லிடுறோம். நம்ம நினைச்சுக்கிறோம் ஆண்டவரே வந்து சிலுவையில அடைஞ்சிட்டாங்க, இதுக்கு மேல என்ன? சிலுவை முடிவே கிடையாது. சிலுவை நமக்கு நித்திய ஜீவனுக்கு வழி. பில்லி கிரஹாம் சொல்லியிருக்கிறாரு, பிலீவர், ஒரு விசுவாசிக்கு எப்ப ஹோப் இருக்குன்னா, அவன் சாகும்போது இயேசு கிறிஸ்து அவனுக்காக பரலோகத்தின் கதவை திறந்து விட்டுருவாராம். நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. இது வந்து 1 பேதுரு, நான் படிக்கல, 1 பேதுரு 1:4-6 படிச்சிருங்க. 1 பேதுரு 1:4-6. அதே போல யோவான் 5:13-14 நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. 1 பேதுரு 1:4-6. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இதனாலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். ஓகே, இது 1 யோவான் 5:13-14 படிங்க. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். ஆமா, நம்ம வந்து அந்த ஆண்டவர் சிலுவையில அரைஞ்ச அன்னைக்கு அப்புறம் ஒண்ணுமே நடக்கலன்னா, அதுக்கப்புறம் சிலுவைக்கு அப்புறம் டெட் எண்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ஓவர். ஆண்டவர் நமக்காக மரிச்சிட்டாரு, நம்மளுடைய சிலுவையெல்லாம், நம்மளுடைய பாவங்களெல்லாம் அவர் மேல மன்னிச்சிட்டாரு. ஆண்டவர் எந்திரிக்கவே இல்லைன்னா அப்ப அதோடு முடிஞ்சிச்சு. ஆனா நமக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அதே போல நாமும் சாவையும், லாஸ்ட் எனிமி சாவுதான், அதையும் மேற்கொண்டு ஆண்டவர் போல நம்ம எந்திரிக்க போறோம். ஆண்டவர் போல அவர் தான் நமக்கு ரன்னர். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நமக்கு காட்டிட்டு போனவர் அவர். அது போல நம்ம எந்திரிக்க போறோம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, சிலுவைய விசுவாசிக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்க. சிலுவை வந்து கடைசியில பாயிண்ட் பண்றது. அடுத்த பாயிண்ட், சிலுவை யார பாயிண்ட் பண்ணனா, இயேசு கிறிஸ்துவ தான் பாயிண்ட் பண்ணுது. இயேசு கிறிஸ்துவ தான். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நான் வேற எதையுமே பெருசாக கருதல, அவருக்காக நான் எல்லாவற்றையும் குப்பைன்னு கருதுறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து, எப்ப நீங்க சிலுவையை பார்த்தாலும் நீங்க நினைக்க வேண்டியது இயேசுவதான், அவருடைய கீழ்ப்படிதல். நம்மலாம் யார் அவருக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கோம்? நமக்காக மரின்னு பிதா சொன்னனால அவர் மரிச்சிட்டாரா? அவருடைய கீழ்ப்படிதலை நினைக்கணும். அதே போல அவருடைய தியாகத்தை நினைக்கணும், அவருடைய தாழ்மைய நினைக்கணும், அதே போல நினைக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 16:24 என்ன சொல்றாருன்னா, இத வசனம் வந்து எல்லாருக்கும் தெரியும். என்ன பின்பற்றி நீ வரணும்னா, இயேசு கிறிஸ்துவ போல நான் மாறணும்னு நினைச்சீங்கன்னா சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கணும்.
ஏசப்பா போன பாதையில நம்ம நடக்கணும். சிலுவையை எடுத்துக்கொண்டு நடனா ஆண்டவர் எப்படி நடந்தாரோ அப்படி நடக்கணும். இயேசு கிறிஸ்துவுள்ள சிந்தை நமக்குள்ள வரணும். இயேசு கிறிஸ்துவோட சிந்தை எப்படி இருக்கும்னா, நீங்க எல்லாரும் வீட்டுல போய் இதை படிச்சு பாருங்க. பிலிப்பியர் 2. இயேசு கிறிஸ்துவுள்ள இருந்த சிந்தை நமக்கு வரணும். மத்தவங்களுக்காக கேர் பண்ணாரு, தாழ்மையா இருந்தாரு, மத்தவங்களை மன்னிச்சாரு, இரக்கம் உள்ளவரா இருந்தாரு, அன்புள்ளவரா இருந்தாரு. இதெல்லாம் தான் நமக்குள்ள இருக்கணும். நம்மளுடைய கெயினை கன்சிடர் பண்ணாம மத்தவங்களுடைய இத பார்க்கணும். இதுதான் இயேசு கிறிஸ்துவோட சிந்தை. அந்த நிலைமைக்கு நம்ம எல்லாரும் வளர்ந்தாதான் இயேசு கிறிஸ்துவ நம்ம பின்பற்ற முடியும். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியம். இப்ப சிலுவையை பார்க்கும்போது முதல்ல என்ன நினைப்பீங்க? பிதாவுடைய குணத்தை நீங்க நினைக்கணும். அடுத்தது, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் இரக்கமுள்ளவர், அவர் நீதி உள்ளவர். அடுத்தது, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாருன்றத ஒவ்வொரு நாளும் நம்ம மறக்கவே கூடாது. சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் இயேசப்பா என்னை நேசிக்கிறார் அப்படின்னு. அப்புறம் அடுத்தது என்ன நினைக்கிறோம்? என்னுடைய பாவங்களை எல்லாம் என்ன பண்ணாரு? மன்னிச்சார். என்னுடைய பாவங்கள் எல்லாம் மத்தவங்க சொல்லலாம், நீ மோசமானவன் சொல்லலாம், மத்தவங்க நீ மோசமானவன், உன்னை மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்து நீங்க அறிக்கப்பட்டு அதை விட்டு இருந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார், மன்னிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் பாவத்தோட அடிமைத்தனத்துல இருந்து நம்மளை மீட்டிருக்கிறார், பாவத்தோட பவர்ல இருந்து நம்மளை விடுவிச்சிருக்கிறாரு, சாபத்துல இருந்து விடுவிச்சிருக்கிறாரு, பிசாசுல இருந்து விடுவிச்சிருக்காரு. அதே போல நம்மளுடைய எல்லா மரண பயங்கள்ல இருந்தும் சாவுல இருந்தும் நம்மள மீட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் சிலுவையை நினைக்கும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவ நினைவு கூறுங்க. அவரை போல நான் நடக்கிறேனான்னு பாருங்க. அதே போல சிலுவை முடிவில்லை, நம்மளும் அவர் போல மறுரூப சரீரத்தோட அவரை போல நடக்கும்போது நம்மளும் எந்திரிக்கிற போறோம். அதை நினைங்க. இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு தர சிலுவையை பார்க்கும் போதும் அவரை நினைவு கூற இது நமக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கும் எல்லாமே.